கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் முனையம் ஒன்றிலுள்ள 2 ஏரோ ரயில் சேவைகளும் நேற்றிரவு 8:30 மணியளவில் ஏற்பட்ட திடீர் மின் கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டன. இதனால் பயணிகள் தற்காலிகமாக முனையத்தில் தவிப்புக்குள்ளாயினர். எனவேதான் இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக செயல்பட்ட மலேசிய விமான நிலைய ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் MAHB நிறுவனம் பயணிகளை முனையத்திற்கு கொண்டுவர விரைவான மீட்பு நடைமுறைகள் மற்றும் துரித நடவடிக்கை குழுக்களை பயன்படுத்தியது. இதில் ஒரு ஏரோ ரயில் சேவை 1 மணி நேரத்திற்கும் குறைவாகவே, அதாவது இரவு 9:27 மணியளவில் மீண்டும் சேவைக்கு வந்தது. மற்றொன்றை மீட்டெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் பயணிகள் முனையம் மற்றும் முக்கிய கட்டிடம் இடையே தடங்கலின்றி பயணிக்க மாற்று போக்குவரத்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த இடையூறுக்காக விமான நிலைய நிர்வாகம் வருத்தம் தெரிவித்ததுடன் கோளாறுக்கான மூல காரணத்தை விசாரித்து வருகிறது என்றும், நிலைமையை சரி செய்யும் முயற்சிகளுக்கு பொறுமை மற்றும் புரிதலுடன் ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.